பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம். The book of Isaiah chapter 43 verse 4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் நம்மளுக்கு இந்த வருஷத்தில் 2 மாதங்கள், ஜனவரி பிப்ரவரி 2 மாதங்களையும் முடித்து 3வது மாதமாகிய இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளை காண செய்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமேன். இது கண்டினியூஸாக நம்ம வாசிக்கலாம், நமக்கு நேரம் பத்தாது, நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்த தேவன், நம்மளை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் மை சைட்ஸ். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீ அருமையான மகள், நீ அருமையான மகன், என் பார்வைக்கு நீ அருமையானவன். அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆண்டோருடைய பார்வையில் நம்ம அருமையானவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து யூ ஆர் ப்ரெஷியஸ்ன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன அப்படி பெரிய என்ன நம்ம செய்துட்டோம்? இன்னைக்கு எதை நம்ம ப்ரெஷியஸ்ன்னு சொல்லுவோம்? உங்களுடைய வீட்டில் எந்த பொருளை நீங்கள் ரொம்ப ப்ரெஷியஸாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். ரொம்ப நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம், வைரம், இல்லைனா ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், இல்லை நம்ம சொந்த பந்தங்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, இவங்கள தான் நம்ம ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் ஏன் கனப்படுத்துகிறாரா? நீ என் பார்வைக்கு அருமையான பிள்ளை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்கிறார். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் கொடுத்தேன். அன்னைக்கு ஏசாயாக்கு தெரியாத சத்தியம் இன்னைக்கு எனக்கு தெரியும். என்ன சத்தியம்? என்னை மீட்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தியோப்பியாவையும் எகிப்தையும் மட்டும் இல்லை, சொந்த குமாரனையே என்னை மீட்கும்படி கொடுத்தாரே. அப்போ நான் எவ்வளோ அருமையானவள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ அருமையானவர்களாக இருந்தோம். அதனால தானே ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே இந்த பூமியில் அனுப்பி அவருடைய மரணத்து நிமித்தம், இரத்தத்து நிமித்தம் இன்னைக்கு நம்மளை எல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கனப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தோம். ஆனால் தேவன் நம்மளை தேடி வந்தார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு அருமையான மகன், அதனால் நீ கனம் பெற்றாய். அது மட்டுமல்ல, நான் உன்னை சிநேகித்தேன். ஐ லவ்ட் யூ. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய சிநேகம், ஆண்டவருடைய அன்பு, அது அளவிட முடியாத ஒரு அன்பு. எதிர்பார்க்காத, நம்மக்கிட்டேருந்து எதையுமே திரும்பி எதிர்பார்க்காத ஒரு அன்பு. நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை மாதிரி நம்ம ஆண்டவரை நம்ம அன்பு செய்யலை தான். நம்ம அன்பு கூறுவேன் அப்படிலாம் பாடுறோம். ஆனால் உண்மையாகவே நம்ம ஜீசஸ் நம்மளை நேசிக்கிற மாதிரி நம்ம ஜீசஸை நேசிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை. கர்த்தருடைய அன்பு எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு அன்பு. எல்லா விதமான அன்புகளுக்கும்
மேலான ஒரு அன்பு. இன்னைக்கு அநேகர் தம்முடைய சபைகளில் கம்யூனியனில் போய் பங்கு பெற போகிறோம். அந்த கம்யூனியன் என்பது எதை காட்டுகிறது? தேவன் நம்மையில வைத்த அன்பை காட்டுகிறது. பாவியாக இருந்தது நம்மளை தேடி இயேசு, அவ்வளோ பரிசுத்தமான தேவன், நமக்காக அவர் தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தாரே. நம்ம இன்னைக்கு இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம அழுது ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவங்க ரத்தத்தை ஊற்றி நம்மளை நேசிச்சாங்களே பிரியமானவர்களை. ஐ ஹவ் லவ்ட் யூ. ஆமாம், ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அருமையாக நேசித்திருக்கிறார். ஆமாம், ஆண்டவருக்கு நீங்கள் அருமையான பிள்ளை. யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதில் பெரிய காரியம் இல்லை. நீங்கள் கூட சில நேரத்தில் நம்ம கூட நம்மளை பற்றி ரொம்ப குறைவாக நம்ம நினச்சிக்கலாம். நான்லாம் என்ன அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லவே இல்லை மகளே, நீ எனக்கு அருமையானவள், நீ எனக்கு அருமையானவன், அதனாலே நீ கனம் பெற்றாய். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர்கள். இன்னைக்கு மனிதர்களுடைய பார்வையில் ஒருவேளை நம்ம அற்பமானவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு மனிதர்களுடைய பார்வையில் நம்ம வேஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு பாரமானவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பார்வையில் அருமையானவள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? அருமையானவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒருவேளை லைஃப்பில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். நம்மளையே நம்ம யோசித்து, ஐயோ நான் இவ்வளோ தோல்வி, இப்படி இருக்கிறேனே, ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கூட சில நேரத்தில் நம்மளை குறித்தே நம்மளுக்கு ஒரு வேதனை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதமே வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய எல்லாரையும், ஆண்டவர் தன்னுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய ஜனம், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாருக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களே அவர் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 43 அதிகாரம் 4வது வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிற தேவன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?